இன்றைய நாளுக்கான ஷீமா மன்னா ஞானமுள்ள சாலமோன். இவர் 3 புத்தகங்களை பைபிள் எழுதியிருக்காரு. அதில் ஒன்று நீதிமொழிகள். இவருடைய தகப்பன் தாவீது, தாய் பத்சேபாள். இவர் 3வது ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலை ரூல் பண்ணியிருக்காரு. சவுல் தாவீதுக்கு அப்புறம் அரசாண்ட ராஜா சாலமோன். இவர் 40 வருஷங்கள் லேட் 900 பிசியில் அரசாண்டிருக்காரு. புதிதாக ரூலுக்கு வரப்ப இவர் ஆண்டவர்கிட்ட விஸ்டம்காக ஜெபிச்சு பெற்றுக்கொண்டிருக்காரு. சாலமோனுடைய விஸ்டம் உலகம் முழுவதும் அறிந்த ஒரு விஷயம். அவரை போல ரொம்ப ரிச்சஸ்ட் மேன், அதே மாதிரி வைசஸ்ட் மேன் இந்த உலகத்தில் எந்த ராஜாக்களும் இதுவரைக்கும் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. தாவீது யுத்த வீரனாக இருந்தனால நம்மளுடைய ஆண்டவர் எருசலேம் ஆலயத்தை தாவீதின் கைகளில் கட்ட வேணான்னு சொல்கிறாரு. அதனால் தாவீது அந்த ஆலயத்துக்கு தேவையான ஒர்க்கர்ஸையும் மெட்டீரியல்ஸையும் தன்னுடைய மகன் கைகளில் கொடுத்து எருசலேம் ஆலயத்தை கட்ட சொல்கிறாரு. சாலமோன் ஒரு மிக பிரம்மாண்டமான எருசலேம் ஆலயத்தை கட்டி முடிக்கிறாரு. இதுவரை அவர் பண்ண பல பில்டிங்கில் விசேஷித்தமான தன்மையை எருசலேம் ஆலயம் பெற்றிருந்துச்சு. இப்படிப்பட்ட ஞானமுள்ள சாலமோன் எழுதின நீதிமொழிகள் ஒரு ஞானமுள்ள புஸ்தகமாக பைபிளில் இருக்குது. பல அட்வைசஸ், பல ஐடியாஸ், பல ட்ரூத்தை நமக்கு சொல்லுது. ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இந்த ப்ராவர்ப்ஸ் நமக்கு நீதிமொழிகள் சொல்லி கொடுக்குது. எல்லாரும் 31 நீதிமொழிகளை ஒரு நாள் படித்தா ஒரு மாதத்துக்கு 31 நீதிமொழிகளை படித்து முடிக்கலாம். ஆமேன்.